ஹலோ கைஸ், இந்த ஃப்ளாஷில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும். ஓகே, இந்த ஃப்ளாஷ் தான் ஃபயர் ஆகுது. இது எப்படி சாத்தியம்? அப்போது இந்த ஃப்ளாஷ் மாஸ்டர் ஃப்ளாஷாக நமக்கு செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளால் மற்ற ஃப்ளாஷை இந்த ஃப்ளாஷை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். AD200 ஃப்ளாஷை ஒரு ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக எடுத்துக்கிட்டேன். இது 860 ஃப்ளாஷு. இந்த ஃப்ளாஷை மாஸ்டர் ஃப்ளாஷாக வச்சு இந்த ஃப்ளாஷை ஃபயர் பண்ண வைக்கணும். அப்போது இது ட்ரிகராக வேலை செய்யும். இந்த ஃப்ளாஷ் கேமரா மேலே மாட்டியிருப்போம். அப்படி மாட்டியிருக்கும் போது இந்த ஃப்ளாஷும் ஃபயர் ஆகணும். இது கூடவே இருக்கிற மாதிரி மற்ற ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே இந்த ஃப்ளாஷை வச்சு ஃபயர் பண்ண வைக்கணும். அது வைக்க முடியும். அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்ததுனால தான் நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியே ட்ரிகரை வச்சு இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெலாம் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் இந்த ஃப்ளாஷையே ட்ரிகராக யூஸ் பண்ணி மற்ற ஃப்ளாஷஸை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃப்ளாஷையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளாஷ் மாஸ்டர் ஃப்ளாஷாக இருந்து ட்ரிகராக வேலை செஞ்சு இந்த ஃப்ளாஷை ஃபயர் பண்ண வைக்கணும். மாஸ்டர் ஃப்ளாஷ் மோடுக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். மாஸ்டர் ஃப்ளாஷ் மோடு அப்படின்னா இதில் இந்த மோடுன்னு இருக்கு பாருங்கள். இதை செலக்ட் பண்ணால் ஒரு மோடாக மாறும். இது மேனுவல், மல்டி, டிடிஎல். ஓகே, இந்த மாதிரி மாறும். அதே மாதிரி இங்கே சின்னதாக மின்னல் ஐக்கான் போட்டு ஒரு பட்டன் இருக்கும் கடைசியாக. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இது டிடிஎல் கண்ட்ரோலு, இது மாஸ்டர் ஃப்ளாஷ் மோடு. இந்த மாதிரி வரிசையாக MABC இது மாதிரி வரிசையாக இருக்கும். இந்த மோடில் இருக்கும்போது தான் இந்த ஃப்ளாஷ் ட்ரிகராக வேலை செய்யும். ஓகே, இப்போ இதில் தான் வச்சுக்கணும். நம்ம இதில் வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ளாஷை இதோட கனெக்ட் பண்ணணும். M அப்படிங்கிறத விட்டுருங்க. M அப்படிங்கிறது இந்த ஃப்ளாஷோட கண்ட்ரோல். கேமராவில் மாட்டிருக்கும் போது இந்த ஃப்ளாஷுக்குன்னு ஒரு லைட் கண்ட்ரோல் கொடுக்கணும்ல, அதுக்கான மோடு தான் இந்த Mங்கிற மோடு. ஸோ M நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த Mங்கிற மோடை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் டிடிஎல்னு வரும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா Mன்னு மேனுவலில் வேல்யூஸ் காமிக்கும். இந்த வேல்யூஸை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே அகெயின் இந்த M மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது பிளாங்க் ஆகிடும். இந்த மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த Mங்கிற மாஸ்டர் ஃப்ளாஷ் ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸை நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏங்கிறதுல இந்த ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே சேனல் என்ன இருக்குது, 9 இருக்குது. இதுலேயும் சேனல் 9 தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே குரூப் சேனல்னு இருக்குது இல்லையா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ABCங்கிறது ஒவ்வொன்றா மாறும் ஒவ்வொரு குரூப்புக்கும். இப்போ ஏங்கிற குரூப்பில் வச்சுட்டேன். இதுதான் A, இதுலேயும் ஏல இருக்குது. ஓகே, இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேனல் பிளிங்க் ஆகும். சேனல் பிளிங்க் ஆகும்போது இந்த வீலை ரொட்டேட் பண்ணி நம்ம இதில் சேனலாக மாற்றிக்கலாம். நான் இது ஒரு 12th சேனலில் வைக்கிறேன். இங்கே 9th சேனலில் இருக்குது. இப்போ இதுலேயும் நான் சேனலை சேஞ்ச் பண்ணணும். சேனலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மெனு ஐக்கான் வந்தீங்க அப்படின்னா இதில் கீழே வரணும். இங்கே பாருங்கள் சேனல்னு இருக்கா? இது உள்ளே போனோம் அப்படின்னா இதில் 10, 11, 12. ஸோ இது மாதிரி இதில் சேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கலாம். இப்போ இங்கே சேனல் 12ன்னு வந்துருச்சு. இப்போது சேனல் ரெண்டும் சேமாக இருக்குது. குரூப்பும் ஏல தான் நான் இங்கே வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இது ரெண்டும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இங்கே ஏங்கிற குரூப்பை போயிட்டு நான் சம் வேல்யூஸ் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஃப்ளாஷஸ்லேயும் இங்கே வர அதே வேல்யூஸ் இங்கேயும் மாறுறது தெரியும். இப்படி இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இதுலேயும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ளாஷும் கனெக்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ளாஷ் ஒரு மாஸ்டர் ஃப்ளாஷாக இருக்குது. ட்ரிகர் பண்ணி இந்த ஃப்ளாஷை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகுதா அப்படின்னு. ஓகே, இந்த ஃப்ளாஷில் இருந்து ட்ரிகர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகுது. ஸோ இது மாதிரி
இப்போ ஏல செட் பண்ணியிருக்க மாதிரி இன்னும் வேறு சம் ஃப்ளாஷஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பி சி இந்த குரூப்லலாம் நம்ம வேறு ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை மாஸ்டர் ஃப்ளாஷாக வச்சு நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபியை பற்றி ரொம்ப டீப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கும் லைட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃப்ளாஷஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் லென்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோட சேனல்ஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.